Hi 10th standard students. Second chapter numbers and sequence ல exercise 2.2 ல 5th sum. இது ஒரு important sum. Previous year questionsல வந்து 5 markல கேட்டிருக்காங்க. P1 power x1 into P2 power x2 into P3 power x3 into P4 power x4 equal to 1,13,400. Where P1, P2, P3 and P4 are primes in ascending order. அதாவது 1,13,400 இந்த நம்பரை கொடுத்துட்டு இதுக்கு ஃபேக்டர்ஸ் இதுன்னு சொல்றாங்க. இந்த P1, P2, P3, P4. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணணும். சரியா? ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த P1, P2, P3, P4ங்கிறது வந்து பிரைம்ஸ். பிரைம்ஸ்னா எனக்கு பிரைம் நம்பர்ல இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி இருக்குமா? இன் அசெண்டிங் ஆர்டர். பிரைம் நம்பர்னா என்ன உங்களுக்கு? 2, 3, 5, 7. சரியா? அசெண்டிங்னா சின்ன நம்பர்ல இருந்து அந்த பிரைம் நம்பர் போகணும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சம்ம வந்து நீங்க இந்த சம்முக்குள்ளே தான் ஆன்சர் இருக்கும். ஒரு 2-3 தடவை நல்லா ரீட் பண்ணி பாருங்க. சரியா? அது வந்து அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த x1, x2, x3, x4ங்கிறது என்னன்னா இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ் மீன் பவர். சரியா? இன்டிஜர்ஸ்னா என்னது? பவர். இப்ப find the value of P1, P2, P3 and P4 and x1, x2, x3, x4. அதாவது இந்த P1, P2, P3, P4 ஓட வேல்யூவும் இந்த பவரோட வேல்யூவும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபேக்டரைஸ் பண்ணிடுவோம். 1,13,400. 2 டேபிள் போட்டுருவோம். சரியா? அசெண்டிங் ஆர்டர். அது பிரைம் நம்பர்ல 2 டேபிள் ஃபர்ஸ்ட் போடுங்க. சின்ன நம்பர்ல இருந்து 11 எடுத்துக்கோங்க. 5 2s are 10 பேலன்ஸ் 1 அப்ப 13 ஆயிரும். 6 2s are 12 பேலன்ஸ் 1 14 7 2s are 14. இந்த ரெண்டு ஜீரோவும் அப்படியே இறக்கிடுங்க. அகைன் 2 டேபிள் 2 2s are 4 பேலன்ஸ் 1 இருக்கு 16 ஆயிரும். 8 2s are 16 3 2s are 6 பேலன்ஸ் 1 இருக்கு இது 10 ஆயிரும். 5 2s are 10 0. அகைன் 2 டேபிள் போட்டுக்கலாம். 1 2 is 2 4 2s are 8 1 2 is 2 பேலன்ஸ் 1 இருக்கும் 15 ஆயிரும். 7 2s are 14 பேலன்ஸ் 1 இருக்கும் 10 ஆயிரும். 5 2s are 10. இப்ப அடுத்து என்ன போட்டுக்கலாம்னா 3 டேபிள் போட்டுக்கோங்க. சரியா? 14 எடுத்துக்குவோம். 4 3s are 12 பேலன்ஸ் 2 21 ஆயிரும். 7 3s are 21 7ல பாத்தீங்கன்னா 2 3s are 6 பேலன்ஸ் 1 15 ஆயிரும். 5 3s are 15. அகைனும் என்னது 3 டேபிள் போட்டுக்கலாம். 1 3 is 3 பேலன்ஸ் 1 17 ஆயிரும். 5 3s are 15 பேலன்ஸ் 2 22 ஆயிரும். 7 3s are 21 பேலன்ஸ் 1 இது 15 ஆயிரும். 5 3s are 15. அகைன் 3 டேபிளே போட்டுக்கலாம். 5 3s are 15. அடுத்து 7 எடுத்துக்கோங்க. 2 3s are 6 பேலன்ஸ் 1 15 ஆயிரும். 5 3s are 15. 3 டேபிளே போட்டுக்கலாம். 1 3 is 3 பேலன்ஸ் 2 22 ஆயிரும். 7 3s are 21 பேலன்ஸ் 1 5 3s are 15. இப்ப பாருங்க இது வந்து நம்ம திரும்ப 3 டேபிள் போட முடியாது. சரியா? 3 டேபிள் போட்டாலும் இங்க போட்டு பாத்துக்கோங்க என்ன வரும். 5 3s are 15 வந்துரும். மீதி 2 இருக்கும். 25 இங்க போகாது. சரியா? பேலன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அப்படி போக கூடாது. கரெக்ட்டா போகணும். அப்ப என்ன டேபிள் போட்டுக்கலாம்? 5ல முடிஞ்சிருக்கு. 5 டேபிள் நம்ம போட்டுக்கலாம். 3 5s are 15 பேலன்ஸ் 2 25 ஆயிரும். 5 5s are 25. அகைன் 5 டேபிள் 7 5s are 35 7 டேபிள் போட்டுக்கலாம். 1. பாருங்க எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் தான். பாருங்க அசெண்டிங் ஆர்டர்லயே கரெக்ட்டா இருக்கு. நம்ம போடுவோம். 2 ஃபர்ஸ்ட் 2ல எத்தனை இருக்கு? 1 2 3. அப்ப பவர்ல என்ன செய்யணும்? 3 போடணும். இன்டு அடுத்து என்ன நம்பர்? 3 1 2 3 4 4 இருக்கு. அடுத்து 5 5 எத்தனை இருக்கு? 1 2 5 பவர் 2 7 ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. 7 பவர் 1. இந்த p ஓட வேல்யூ இதான். இந்த 2 3 5 7ங்கிறது என்னது? இந்த P1 P2 P3 P4 மேல உள்ளது இந்த பவர் இன்டிஜர்ஸ்ங்கறாங்களா அது பவர் x. இந்த பவர் தான் x1 x2 x3 x4. அப்ப நீங்க எடுத்து எழுதிக்கோங்க. P1 என்னது? 2 P2 3 P3 5 P4 7. அடுத்து கேட்டிருக்காங்க x1 x1ங்கிறது பவர் x1 என்னது? 3. அதே மாதிரி x2 4 x3 2 x4 என்னது? 7 பவர் 1. இதான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். பிரைம் நம்பர் அது அசெண்டிங் ஆர்டர். பிரைம் நம்பர்னா உங்களுக்கு தெரியும் 2 3 5 7. அசெண்டிங் ஆர்டர்னா சின்ன நம்பர்ல இருந்து பெருசுக்கு போய்கிட்டே இருக்கும். இதை போட்டுட்டு நீங்க இது மாதிரி போட்டு பாத்தீங்கன்னா சம் ஈஸியா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.